இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான தூசி மழைங்க, தூசி புயல். இங்கே இருங்க வண்டிலாம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? ஸோ இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான். நேற்று நல்ல புழுதி புயலில் மாட்டிக்கிட்டாங்க. மாஸ்க்லாம் பாருங்கள். என் கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்ணு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. தொண்டைக்குள்ளெல்லாம் தூசி போயிடுச்சு. போன பிறகு பார்த்தீங்கன்னா பேசக்கூட முடியல. காலையில் எழுந்தோடனே கண்ணெலாம் பயங்கரமாக எரிச்சலாக இருந்து. இப்போ தான் போய் மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்திருக்கேன். கொடூரம். இதே மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ செக்ஷன் லாகின் பண்ணியாச்சு. நீங்கள் கிளம்ப வேண்டிதான். ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:20ங்க. இப்போ தான் லாகினே பண்ணுறேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் வேலைகள் இருந்து, ரெண்டாவது நம்ம பைக்லேயும் சின்ன வேலைகள் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வண்டியில் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் நேற்று எனக்கு 2-3 இடத்துல ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. பிரேக் அடித்தா டயர் ரொம்ப ஸ்கிட் ஆகிட்டு இருந்துச்சு. உடனே நான் சொன்னேன் சூப்பர்வைசர்கிட்ட, இப்படி எனக்கு நேற்று 2 தடவை இப்படி ஆகிட்டு எதாவது பண்ணுங்க அப்படின்னு. உடனே இன்றைக்கி புது டயரே போட்டு தந்துட்டான். சரி இப்போ ஏன்னா அந்த வண்டி அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஓட்டிட்டேன் அந்த டயரை. அதனால் இப்போ புது டயர் போட்டு தந்துட்டான். டயரு பிரேக்கு எல்லாத்தையுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக எல்லாம் பண்ணி தந்துட்டான். ஆர்டர் மட்டும் கரெக்டாக எடுத்து அப்படின்னா சரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, பர்கர் நேஷன். இந்த கடை தான் நல்லாவே இருக்காது இந்த பர்கர், அதான் உண்மை. $4451 brother. Hangar station. Oh my god. பிக்கப் கொடுத்தாச்சு. எவ்வளோ தூரம்? அம்மா, அதான் இந்த ஆர்டரு வேனுக்குண்டே இதை லாங்காக போட்டால் எப்படியே ரிஜெக்ட் பண்ணுவான், அப்புறம் அக்செப்ட் ரேட்டிங்கில் கை வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பான்ல. ஆனால் சூர்யா இப்போ அதெல்லாம் தாண்டிட்டான். நீ எங்கே ரியாத்துக்கு அந்த பக்கமே போடு, நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். நீ தமாமுக்கு போட்டால் கூட பரவாயில்ல, நான் போவேன். அந்த அளவுக்கு நிலைமைக்கு போயிட்டான் சூர்யா. எல்லா ஆர்டரும் எடுப்பேன். $5.6 கிலோமீட்டர். நேற்று இங்கே ஒரு ரைடர் பார்த்தேங்க, ஒரு பைக்கர், நம்மளே டெலிவரி ஜாப் தான், ஃப்ரீலான்ஸராக பண்ணுறாப்புல. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏஜிவியோட ஸ்கை மாடல் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற அது ஒரிஜினல், அது ரெப்ளிகா கிடையாது, ஒரிஜினல். அவருக்கு யார் கொடுத்தாங்கன்னா இங்கே சவுதியில் இருக்க ஏதோ ஒரு பைக்கர்ஸ் கொடுத்தாராமா. இவர் ஏதோ ஒரு நார்மல் ஹெல்மெட் வச்சுருந்துருக்காரு. அவன் இந்த டெலிவரி பாய் சுசுக்கியோட 250ல் இது வச்சுருக்காப்புல, நேக்கடு மாடல் பைக்கு. அப்போ ஒரு நார்மலாக ஏதோ ஒரு ஹெல்மெட் வச்சுருக்கும் போது அவர் என்னோடய பழைய ஹெல்மெட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தாராமா. அப்போ தான் இவருக்கே தெரிஞ்சிருக்கு அது ஏஜிவி அப்படின்னு. ஆனால் அவருக்கு அந்த பெருமளம் தெரில. பங்களாதேஷ்காரன், அவனுக்கு அந்த ஏஜிவியை பற்றி பெருசாக தெரில. நானே பார்த்துட்டு ஷாக்கு. அது ஃபுல்லாக அது எப்படின்னா மேலே ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபர், டிப்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபரில் தான் கோட் பண்ணியிருக்கு. பயங்கரமான ஒரு இது. ஸோ எனக்குலாம் அந்த மாதிரி ஒன்று கிடச்சிச்சின்னா உடனே பார்சல் போட்டு ஊருக்கு அனுப்பி விட்ருவேன். போட்டு ஊரில் இருக்கட்டு, நம்ம ஊரில் போய் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட் ஆர்டராக கொடுத்தாச்சு. இனி $1 பார்த்தீங்கன்னா டிப் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக வெக்கையாக இருக்குங்க. மூஞ்சிலாம் பாருங்க, அப்படியே வேர்த்து கொட்டிகிட்டே இருக்குது. என்ன பண்ண, எனக்கு இந்த ஒரு லிஃப்ட் மட்டும் தான் பிடிக்கேச்சு. அதனால் இது டோர் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ணணும். அப்பா, ரொம்ப நாள் கழிச்சிங்க சூரியனை மேகம் மறைச்சி நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த சூரியனை மேகம் இன்றைக்கி மறைச்சிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது இப்போ மழை வேற இங்கே அங்கே சில இடங்களில் பெய்யுது, அதனாலயா என்னன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அங்கே சூரியனை மேகம் மறைச்சோடனே கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மாறுது, நல்லா இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் மேலே நம்ம நேற்று போனோம் தெரியுமா, வீடியோ நேற்று பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்.
மேலே யாஸ்மீனுக்கு மேலே போனவங்களுக்கு எல்லாமே அங்கே டஸ்ட்டு புயல் எச்சரிக்கை இருக்குது. அப்படி எல்லா இடமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து மழை பெய்கிற வெயில் மந்தமான கிளைமேட்டு, இன்னொரு இடத்துல மழை பெய்யுது, இன்னொரு இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டோம் அந்த இது கொடுத்துருக்காங்க, புயல் எச்சரிக்கை, புழுதி புயல் எச்சரிக்கை. ரியாதே கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதாக நினைக்கிறேன் சவுதியே. அதேமாதிரி இன்னொரு விஷயம், சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கே கிடையாது, ரிவரே கிடையாது. ஆமாங்க, ரிவர் கிடையாது. ரிவர் இல்லாத ஒரு நாடுனா அது சவுதி அரேபியா தான். ஃப்ரைடே, ஹார்டிஸ், கேஎஃப்சி, கிறிஸ்பி டோனட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா ஹட், ஒரு ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். எங்கே போகிறேன் இப்போ? மேலே யாஸ்மின் போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே வருங்க, அந்த சூரியனை ஃபுல்லாக மறைச்சிருச்சிங்க மேகம். இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ தூசியும் அடிக்குது. மழையும் பெஞ்சிச்சுனாங்கன்னா அந்த தூசியும் மழையும் சேர்ந்து நம்ம உடம்புல ஒட்டி ஒரு மாதிரி அழுக்காக இதாகிடும். அதுதான் ஒரு விஷயம். ஆனால் கொஞ்சம் இந்த ஹீட்டையாவது கம்மி பண்ணோம். எல்லோரும் நினைப்பீங்க என்னடா இப்போ ஹீட்டை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்க அப்படின்னு. பழகிருச்சிங்க அது. அப்படியே மொதல் வருஷமே 2வது மாதம் 3ஆம் மாதத்துலேயே பழகிருச்சு. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பழகிட்டு. இப்போலாம் எனக்கு அந்த இதே தெரில. சரி, வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் பார்த்தீங்களா, அதனால் அப்பப்போ சொல்கிறேன் ஹீட்டாக இருக்குன்னு. பார்த்தபடி அது இப்போ நம்ம ஊரில் போய் அந்த வெயிலில் எனக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 12 மணி உச்சி வெயிலெலாம் எனக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். வாவ், அந்த மேகத்தில் சின்னதாக ஒரு கேப்பு, அந்த கேப் மூலமாக அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூமிக்குள்ளே இறங்குது. அந்த நிலத்தை வந்து அடையுது. பார்க்க சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கேமரா இருந்தால் நறுக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அதுலேருந்து சக்தி வர்ற மாதிரி வைக்கலாம். ஆர்டரும் இல்லை, ரோட்டில் வண்டியும் இல்லை, மேகமும் சூரியனும் இல்லை, என்ன இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. ஹரடிஸ் ஆர்டரு சரிங்களா, நம்மளுக்கு இப்போ தான் வந்துச்சு. கரெக்டாக 8 நிமிஷம். இங்கே தான் கீட்டாவில் உள்ள டெலிவரி பாய் நினைக்கிறேன், கார் டெலிவரி. அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வார்னிங் மெசேஜ் வந்து 25 நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டுனா வார்னிங் மெசேஜ் வரும். அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும். இவங்ககிட்ட வந்து பெனால்ட்டி அடிப்பாங்க சரிங்களா. உள்ள ஒரு மென்னோ ஒரு ஃபீமேலோ இருக்காங்க இந்த இது பொருள் பேக் பண்ணி கொடுக்குறதுல. இவர் ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு ஆர்டர் வந்தோடனே எனக்கு ஆர்டர் தந்தோன்னா அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு முன்னாடி ஒரு ஆள் ஆர்டர் வாங்கிட்டு போனார். அப்போ வந்த உடனே வாங்கிட்டு போயிட்டார். உடனே அவர் கத்திட்டார், என்ன உனக்கு பண்ணி தெரியல இல்லையா அப்படி இப்படின்னு. ஏதோ பெங்காலியில் உள்ளே இருந்தவன் பெங்காலி போல். உடனே இவன் கத்தினோடனே உள்ளேருந்து 3 பேர் வந்துட்டு, எங்ககிட்ட கத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, உனக்கு தேவைன்னா கேன்சல் பண்ணிட்டு போ ஆர்டரை அப்படின்னு. இவன் உடனே கத்திட்டு கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேன்சல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் ஏதோ நம்ம அதை எடுத்து சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், கணக்கு வந்துடும். உடனே இப்போ உள்ளே உட்காந்துருக்காப்புல. அப்போ சொல்ல அவன் என்னென்னா அது எங்களுக்கு தெரியாது. ரெஸ்பான்சிபிள் அவங்க தான், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் நம்மளுக்கு அதை ரெடி பண்ணி தர்றது அவங்களோட வேலை. கஸ்டமர் என்ன தான் ட்ரைவ் த்ரூவில் வந்து நின்னாலுமே இப்போ நம்மளுமே ஒரு கஸ்டமர் மாதிரி தான் அவங்களுக்கு. நம்மளாம் இல்லைனா அந்த கடைக்கு வியாபாரமே கிடையாது. இப்போ ஹர்டீஸ், இங்கே ஒரு ஹர்டீஸ் இருக்குன்னு எவனா தேடி வந்து வாங்கிட்டு போவானா, பொருள் வாங்கிட்டு போக மாட்டான் சரிங்களா. எங்கேயாவது ஒரு ஹர்டீஸ்லாம் வாங்கிட்டு போகலாம். இந்த பிரான்ச்சுக்கு வேலை நடக்கணும்னா இப்போ இந்த பிரான்ச்சுக்கெலாம் ஆளே வரமாட்டான்ல. இந்த ட்ரைவ் த்ரூ இந்த ஹைவேல போகிறவங்களுக்கு மட்டும்தான். சிட்டிக்குள்ளே ஏரியாக்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் வேறு ஏரியாவில் நிறைய கடை இருக்குது. இப்போ கூட பாருங்கள், எனக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். இந்த ஆர்டரு கொடுக்க போகிற இடத்து பக்கத்துலேயே ஒரு ஹர்டீஸ் இருக்குது. ஆனால் எதுக்கு இங்கேருந்து எடுத்துக்கிறான்னா இந்த பிரான்ச்சில் ஆர்டர் இருக்காது, வியாபாரம் பெருசாக இருக்காது, அதனால் இங்கேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான்ல ஹேங்கர்லேருந்து. அப்போது நம்மளும் ஒரு கஸ்டமர் மாதிரி தான். கஸ்டமருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை டெலிவரி பாய்ஸ்க்கும் கொடுக்கணும் அவங்க சரிங்களா. கஸ்டமரை விட நம்ம தான் அதிகமாக வாரோம். இப்போ சப்போஸ் இவங்க ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகினாலுமே நம்ம தான் உயிரை கொடுத்து வண்டியை ஓட்டிட்டு போய் அந்த டைமிங்குள்ளே போய் கொடுக்குறோம்.
சரிங்களா? இவங்க மேலே தான் தப்பு இருக்கும். இருந்தாலும் அந்த திட்டு வாங்குறது எல்லாமே நம்ம தான் வாங்குவோம் அங்கே போயிட்டு. இப்போ இவர் ஒரு 45 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு. பர்கரோட டைமிங்கே பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் தான். சரிங்களா? 50 மினிட்ஸில் அந்த பர்கர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் 45 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு. ஒரு இங்கே பாருங்க, விஷுவலே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. கரெக்டாக ஒரு 100 மீட்டருக்கு முன்னால் போகிற வண்டி தெரியுது. அதுவும் நம்ம ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா சுத்தமாக விஷுவல் கிடையாதுங்க. இந்த தூசி புயல் எங்கேருந்து வருதுன்னு தெரில, ஆனால் வருது. வந்து நம்ம ட்ரெஸ்ஸு யூஸ் எல்லாத்தையுமே அழுக்காக்கிடுது. நிறைய விஷயங்கள் பண்ணுதுங்க இந்த தூசி புயல். எப்படி சவுதியில் வெயில் அடித்து நம்மளை சாவடிக்குதோ, எப்படி குளிர் அடித்து நம்மளை இது பண்ணுதோ, அதே மாதிரி தான் இந்த தூசி புயல். இதுவும் எப்போவுமே வர்றது தான். பறந்து போகிறான். இண்டிகேட்டரை போட்டுமா சொங்கன்னு போகணுமான்னு இருக்கணும். என்னடா கண்ணே தெரியல.